ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பானைக்கு வச்சு ப்ளவுஸ் கட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு கஸ்டமர் இந்த கிளாத்தை கொடுத்து அதுக்கு லைனிங்கும் கொடுத்து அதை சாதாரணமாக பானைக்கு வச்சு ப்ளவுஸ் கட் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. அதை எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இது அதனுடைய லைனிங் கிளாத்து. அது ரெண்டாக மடித்து ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கணும். ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். நான் எப்போதுமே ஒரு கஸ்டமர் ப்ளவுஸ் கொடுத்தா இந்த ப்ளவுஸில் பேப்பர் கட்டிங் அளவெடுத்து பேப்பர் கட்டிங் போட்டு வச்சுப்பேன். அதை அப்படியே லைனிங்கில் போட்டு அவுட்லைன் போட்டு கட் பண்ணுவோம். அதுபோல் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன். இது நான் பேப்பர் கட்டிங் போட்ட சாம்பிள். அதை அப்படியே லைனிங்கில் வரைஞ்சாச்சு. இனிமேல் அந்த அவுட்லைனில் அப்படியே கட் பண்ண போகிறோம். இது பின்பக்கம் கட் பண்ணியாச்சு. இது முன்பக்கம், இது பட்டி, இது உள்பட்டி, இது ஸ்லீவு. கஸ்டமர் கொஞ்சம் கழுத்தை இறக்க சொன்னதுனால நம்ம அதை கொஞ்சம் இறக்கி ஒரு இன்ச்சு இறக்கி குறிச்சிருக்கோம். இதை அப்படியே கட் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணியாச்சு. அதில் இனி மெயின் கிளாத்தில் எப்படி இந்த லைனிங்கை போட்டு கட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். மெயின் கிளாத்தையும் அதுபோல் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி மடித்து போட்டுக்கணும். அது மேலே இந்த வெட்டின லைனிங்கை போட்டு அவுட்லைன் கொடுத்து கட் பண்ண வேண்டியது தான். இந்த அது போல் போட்டுக்கிட்டாச்சு. அதுபோல் லைனிங்கை மெயின் கிளாத்தில் போட்டாச்சு. போட்டு இனி அவுட்லைன் போட்டு கட் பண்ண வேண்டியது. கட் பண்ணாச்சு. இனிமேல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த ப்ளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணுவாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.